துப்புரவு பணிக்கு இடைநிலை சமூகங்கள் சார்ந்தவர்களும் வேலைக்கு வருகிறார்கள். அப்ப இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த வேலையை செய்யறாங்களா? கிடையாது. அப்ப யார் செய்யறா அப்படின்னு கேட்டோம்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலா இருக்கு. மாத்து ஆளு அப்படின்றாங்க. மாத்தாள்னா மாற்று ஆள். அவருக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஒரு இடைநிலை சமூகத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வேலை வாங்கியிருப்பார். துப்புரவு கூட்டுறவரா இருப்பார். ஆனா அவர் போக மாட்டார். அதே இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு குறவு சமூகத்தில் இருந்தோ அருந்தை சமூகத்தில் இருந்தோ வேலையை அனுப்பிடுவார். மாதத்துக்கு ஒரு 5000 1000 ஒரு அத்தக்குழியா கொடுத்து அனுப்பிட்டு மீதி அரசு வழங்கக்கூடிய 30,000 40,000 வாங்கிக்கிறார். இதை தடுத்து நிறுத்துவதற்கான செயல் திட்டங்களும் கிடையாது. அப்புறம் மாநகராட்சி என்பது எதில் இயங்குகிறது என்று சொன்னால், வெடிப்பே சொல்லணும்னா அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. இப்ப இந்த ஒப்பந்தக்காரர்கள் பண்ணுகிற அரசியல், பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள் ரொம்ப சொல்லொன்னானது. இதுல இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரல. இதுவும் தடுத்து நிறுத்தப்படவில்லை. அதற்கப்புறம் சரி பரவாயில்ல, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்களா, செய்யட்டும். ஆனா அவங்களுக்கான பணி பாதுகாப்புகளை நம்ம வழங்கணுமா இல்லையா?